இங்கே பாருங்க மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், லிவர் கேன்சர், இங்கே பாருங்க பித்தப்பை கேன்சர், குடல் சம்பந்தமான கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர். இதனால தான் இப்போ நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இந்த மாதிரி புற்றுநோய்க்கு நிறைய காரணங்கள் இருந்தால் கூட ரொம்ப ஆபத்தான காரணம் இந்த அடி வயிற்று கொழுப்பு, உடல் பருமன். அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்த பிறகு நீங்கள் யோசிக்கிறதுக்கு பதிலாக முதல்ல நீங்கள் வெயிட்டை குறைக்கிறதுக்கு யோசித்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தம்பிக்கு பாருங்க, மொத்தம் 70 கிலோ வெயிட்டு குறைச்சிருக்கோம். 70 கிலோ. நான் வெந்தயமும் கொடுக்கல, கருவேப்பிலையும் கொடுக்கல, கரிஞ்சீரகமும் கொடுக்கல, நாவல் பழமும் கொடுக்கல, ஆவாரம் பூவும் கொடுக்கல, கொய்யா இலையும் கொடுக்கல, மாங்காய் இலையும் கொடுக்கல, புரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த தம்பியை போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்கும் சொல்லலை. சுரக்காய் ஜூஸும் கொடுக்கல, வெள்ளை பூசணிக்காய் ஜூஸும் கொடுக்கல, பச்சை பூசணிக்காய் ஜூஸும் கொடுக்கல. நீங்கள் மருத்துவத்தில் உள்ள எந்த புத்தகத்தோடாலும் படித்து பாருங்க. டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணினா மட்டும்தான், நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், வெயிட் வந்து டக்குன்னு குறைக்கவும் முடியும். வெயிட்டு குறைச்சா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் நீங்கள் தடுக்க முடியும்னு சொல்லுது. உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் குட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு. சரியா?